நான் ஒரு கொள்கையில் இருக்கிறேன். அந்த கொள்கையில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் கொள்கை கூப்பிடக்கூடாது. நீங்கள் ஒரு கொள்கையில் இருக்கிறீங்க, நான் உங்களை கூப்பிடக்கூடாது. அது அப்படித்தான் நடக்கணும். அந்த மாதிரி மறுப்பாளர்களும் கோவிலுக்கு போக மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் ஓட்டு போடும்போது வச்சுக்கிடுவாங்க. ஓட்டு கேட்டு போகும்போது அதை மறுக்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம். எல்லாமே இந்த ஓட்டு அரசியல் தாங்க. யார் செஞ்சாலுமே ஜனநாயகத்தில் இந்த ஓட்டுரிமைன்னு ஒன்று இல்லாட்டி செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதை செஞ்சால் இந்த முஸ்லீம்கள் எல்லாரும் நம்மளை ஒரு ஆதரவாக பார்ப்பாங்க, நமக்கு ஓட்டளிப்பார்கள்ங்கிறதுக்கு தவிர வேறு எதுவுமே இதில் இருக்குதா? எந்த கட்சி நடத்தின இஃப்தாராக இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்டால், இந்த ஜனநாயகத்தின்படி இவங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்குது, இவங்க ஒரு நம்பரில் இருக்கிறாங்க, இந்த நம்பரை கவர் பண்ண. அது நீங்கள் முஸ்லீம் மட்டும் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் அப்படி தானே பார்ப்பாங்க. ஆமாம், அப்படி தான் பார்ப்பாங்க. முஸ்லீம் தலித்துகள் அதான் நான் சொல்கிறேன், அப்படி தான் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் நல்லா பாருங்கள், பிரச்சனை இல்லை, ஒரு பள்ளியாசை கட்டி கொடுங்க, பள்ளியாசல் உதவி செய்யுங்க, நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் எங்கள் வணக்கத்தில் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நாங்கள் தூய்மையை அதை காப்பாற்றிக்கிட்டு வர்றோம்.